உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம். வேதம் தெளிவா சொல்லுது, இது ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தில் 2 காரியங்கள் சொல்லப்படும். ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று சாபம். ஆனால் ஆசீர்வாதமான வசனங்கள்ல இது ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் சொல்றாரு. கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் சத்தம் உயர்த்தி கை உயர்த்தணும். அப்ப இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, தேவனின் பண்டக சாலை. தேவனின் பண்டக சாலை, காட்ஸ் ட்ரெஷரி. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் வானத்தில் ஒரு பெரிய பண்டக சாலையை அவர் வைத்திருக்கிறார். பொதுவாக பண்டக சாலை அப்படின்றது உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சேமித்து வைக்கிற ஒரு இடம், அல்லது ஒரு பத்திரப்படுத்தி வைக்கிற ஒரு இடம். இதுதான் பொதுவாக உலகத்தில் பண்டக சாலை அப்படின்னு சொன்னாலே எல்லாருடைய மனதுக்கு வருகிற காரியம் என்னன்னா, சேமித்து வைக்கிற ஒரு இடம், இல்லை அப்படின்னா ஒரு பத்திரப்படுத்தி வைக்கிற ஒரு இடம். ஆனால் எபிரேயத்தில் இந்த அர்த்தம் ரொம்ப ஆழமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் அந்த வசனத்தை வாசித்தீங்கள, தேவன் தமது பொக்கிஷ சாலையிலிருந்து, அவருக்குன்னு ஒரு பொக்கிஷ சாலை, அவருக்குன்னு ஒரு பண்டக சாலை உண்டு. அந்த சாலையை திறந்து பெற்றுக்கொள்கிற மனிதன் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அதுல தேவன் நிறைய வச்சிருக்கிறார். நம்ம லைஃப்ல அதெல்லாம் ருசிக்கிறது இல்லை. பாருங்களேன், ஒரு முறை அடிக்கடி நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வர்றதுனால சொல்றேன். என்ன அப்படின்னா, ஒரு முறை ஒரு ஃப்ளைட், ஒரு கப்பல்ல ஒரு மனிதன் டிக்கெட் வாங்கி பிரயாணப்பட்டானா. அவன் போகிறதுக்காக ரொம்ப விரும்பி பல நாட்களை வேலை செய்து அந்த டிக்கெட்டை வாங்கி சந்தோஷமாக அந்த கப்பலில் பிரயாணம் செய்தாராம். அந்த கப்பலில் அந்த மனுஷன் பிரயாணம் செய்யும்போது, அவர் போகும்போது சாப்பாடு கொஞ்சம் கொண்டு போயிருந்தாராம். ஒரு 10 நாள் பிரயாணம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 நாளைக்கு சாப்பாடு ஆகாரம் எடுத்துகிட்டு போயிருந்தாராம். ஆனால் 2 நாள் சாப்பாடை 5 நாள் வச்சு சாப்பிட்டு பார்த்தாரு, முடியலை. அதுக்கப்புறம் பசி, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக போச்சு. மற்றவங்களாம் உள்ளே உட்காந்து சாப்பிட்றத பார்த்து ஏங்கி போகிறாரு. ஐயோ, காசு எடுத்துகிட்டு வரல, ஒன்றும் செய்யலை, நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு அப்படியே பசியில் சுருண்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 8 நாள் தாண்டிடுச்சு. 9வது நாள் பார்க்கும்போது ஒரு மனுஷன் கேட்குறாரு, தம்பி ஏன் இங்கேயே படுத்திருக்கிற, உனக்கு என்ன வேணும், ஏன் சோர்வாக இருக்குன்னு சொல்லும்போது, ஐயா நான் கப்பலில் பிரயாணம் பண்ணணும்னு விரும்பினேன், ஆனால் நான் கப்பலில் பிரயாணம் பண்ணும்போது அதுக்கான சாப்பாடை நான் எடுத்துகிட்டு வரல, என் சாப்பாடு 5 நாளில் செலவழிஞ்சு போச்சு, மீதி இருக்கிற 5 நாளில் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியல, அதான் சோர்வாக இருக்கேன்னு சொன்னாராம். உடனே அந்த நபர் சொன்னாராம், அட பாவி, நீ கப்பலில் டிக்கெட்டு வாங்கும்போது அந்த டிக்கெட்டுக்கு பின்னாடி திருப்பி பாரு, அந்த கப்பலில் நீ பிரயாணம் பண்ணுகிற நாள் வரைக்கும் இந்த கப்பலில் இருக்கிற எல்லா சாப்பாடையும் நீ ஃப்ரீயாக சாப்பிட்லான்னு சொல்லப்பட்டிருந்ததுதான். அந்த மனிதன் ஒரே ஏக்கம், ஒரே மனசுக்குள்ள போராட்டம். ஐயோ, இத்தனை நாட்கள் நான் வேதனைப்பட்டேனே, இத்தனை நாட்கள் நான் கஷ்டப்பட்டேனே. இப்படிதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவன் ஒரு பெரிய பண்டக சாலையை வச்சிருக்கிறார். தேவன் ஒரு பெரிய ட்ரெஷரி, ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில கொஞ்சம் மட்டும் எடுக்க பார்க்கிறோம், எனக்கு கொஞ்சம் போதும். ஆனா தேவன் அதை வச்சிருக்கிறது ரொம்ப பெருசு. இட்ஸ் கிரேட், பயங்கரம். இங்கிலாந்து ராணி பெரிய ஒரு பொக்கிஷ சாலை வச்சிருக்கிறாங்க, சரியா? அதை திறந்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாங்களாம், நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கையை காட்சி, இவ்வளவு பெரிய கோல்டன் ட்ரெஷர், இவ்வளோ பெரிய ஆலைக்கு உண்மை நான் சொல்கிறேன், இவ்வளோத்தையும் கொடுத்தாலும் என் வாழ்க்கையில் 1 மணி நேரத்தை கூட நான் திரும்பி வாங்க முடியாதுன்னு சொன்னாங்களாம். அப்போ பெரிய பொக்கிஷம், பெரிய பொக்கிஷம். நம்ம என்ன செய்வோம், பேங்க்கில் எவ்வளோ பணம் சேர்க்குது, வீட்டுக்குள்ளே எவ்வளோ நகை சேர்க்குது, இதெல்லாம் நமக்கு பொக்கிஷம். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பொக்கிஷ சாலையை பரலோகத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை ருசிக்க,
அதை ரசிக்க, அதை அனுபவிக்க கொடுத்து வச்சிருக்கணும். நான் தான் சொல்லுவேன், அதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும். என்னதான் பெத்தவங்க ஆஸ்தியை சேர்த்து வச்சாலும் அந்த பிள்ளைங்க அனுபவிக்கிறதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம என்னமா செய்வோம், வாயை கட்டி வயிற்ற கட்டி அதை கட்டி இதை கட்டி சொத்தை சேர்த்து ஐயோ ஐயோன்னு வச்சு சேர்த்து வச்சிருப்போம் பொருளை. ஆனால் அந்த பிள்ளைங்க அந்த பொருளை அனுபவிக்கிறதுக்கு கொடுத்துருக்கணும். நம்ம நினைக்கிறது வேற. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் சேர்த்து வச்சுட்டேன் எல்லாம் சரியாயிரும். இல்லை, எவ்வளோ சேர்த்து வச்சாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு தேவனுடைய அனுக்கிரகம் ஒரு மனுஷனுக்கு வேணும். தேவன் தம்முடைய வாசல பண்டக சாலையை திறந்து வச்சிருக்கிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுக்கு வேதத்தில் சொல்லப்படுகிற 3 அர்த்தங்களை வேகமாக சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்க சரியா. 1, ராஜாவின் பொக்கிஷ அறை. அதுக்கு எபிரேயத்தில் ஓட்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓட்சார் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ராஜாவின் பொக்கிஷ அறை. ராஜாவுடைய பொக்கிஷம் எப்படி இருக்கும்? கொட்டி கிடக்கும். என்ன வேணா போகலாம், என்ன வேணா எடுக்கலாம். அதுல குறைவற்ற செல்வங்கள், குறைவற்ற ஆசீர்வாதங்கள், குறைவற்ற மேன்மைகள், குறைவற்ற எதுவுமே குறை இருக்காது. எவ்ரிதிங் எல்லாமே நிரம்பி இருக்கிற ஒரு இடம் தான் ராஜாவின் பொக்கிஷ அறை. அதுக்கு சொல்லப்படுகிற அர்த்தம். 2வது, பரலோகத்தின் கருவூலம். பரலோகத்துடைய கருவூலம் எல்லாமே அங்க இருக்கு. எல்லா தேவையும் அங்க இருக்கு. எல்லா பதிலும் அங்கதான் இருக்கு. நம்ம நினைக்கிற அத்தனையும் அதுக்குள்ள இருக்குது. நான் அதை தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டி கொடுக்க போறேன். ராஜா பொக்கிஷரியை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறார். என் புள்ள வந்து எடுத்துக்க. ராஜா கருவூலத்தை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காரு, வந்து எடுத்துக்க. நம்ம இன்னைக்கு வேலை என்ன தெரியுமா? எனக்கு என்ன தேவையோ அது அவர்கிட்ட இருக்குது. என்ன தேவையோ அது எல்லாம் அங்க இருக்கு. அதுல இல்லாத ஒண்ணு கூட இல்லை. நான் போய் அங்க ஏமாற வேண்டாம், நான் அங்க போய் தோத்து போய் வர வேண்டாம். நான் என்ன நினைக்கிறேனோ அது அந்த இடத்துல நான் பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வளோ மகிமையான இடம் தான் அந்த இடம். 3வது என்ன தெரியுமா? ஏற்ற நேரத்தில் தரப்படும் பொக்கிஷம். இந்த தேவனின் பண்டகச்சாலைன்றதுக்கு 3வது அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த ஓட்சால் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஏற்ற நேரத்தில் என் தேவை என்ன, எனக்கு எப்ப வேணும், என் ஏற்ற நேரத்தை அறிந்து என் ஆண்டவர் எனக்கு தருகிற ஒரு பொக்கிஷம் தான் அந்த இடம். இதை தான் கர்த்தர் நமக்கு திறந்து வச்சுட்டு சொல்றாரு, நான் வானத்தை திறந்து வச்சிருக்கிறேன், நான் என் பண்டக சாலையை திறந்து வச்சிருக்கிறேன், பொக்கிஷ சாலையை திறந்து வச்சிருக்கிறேன். இதுல வந்து ஆசீர்வதிக்கப்படுவது நம்ம கையில தான் இருக்குது. நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இந்த பொக்கிஷ சாலைக்கு, இந்த பண்டக சாலைக்கு வேதம் சொல்லுகிற ஒரு 7 பெயர்களை வேகமாக சொல்லிட்டு அதில் தேவன் தர 5 ஆசீர்வாதங்களை சொல்ல போகிறேன். வேகமாக வாசிங்க பார்ப்போம். வேகமாக வாசிக்கணும். இந்த பண்டக சாலைக்கு வேதம் சொல்லுகிற பெயர்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. 1, யோசுவா 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். இந்த பண்டக சாலைக்கு தேவன் வச்சிருக்கிற ஒரு பெயர் என்ன தெரியுமா? கர்த்தரின் பொக்கிஷம். கர்த்தரின் பொக்கிஷம். இந்த பண்டக சாலைக்கு வேதம் சொல்லுகிற பெயர்களை நான் சொல்றேன். கர்த்தரின் பொக்கிஷம். மனுஷன் பொக்கிஷம் அல்ல, மனுஷனுடைய சேர்த்து வைத்த சேமிப்பு அல்ல. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பெரிய உலகத்துல பணக்காரனை பார்த்தா அப்பா இவ்வளவு கோடியா, இல்ல, கர்த்தரின் பொக்கிஷம் ரொம்ப பெருசு. அதை தூக்கி கையில கொடுக்கிறாரு, அதை தூக்கி நம்ம கையில வச்சிருக்கிறார். இந்தா வச்சுக்கப்பா, திறந்திருக்கு, எடுத்துக்க, என்ன வேணுமோ எடுத்துக்க. கர்த்தரின் பொக்கிஷம். நம்பர் 2, மல்கியா 3:10. மல்கியா 3:10. 2வது வேதம் இந்த பொக்கிஷ சாலைக்கு, இந்த பண்டக சாலைக்கு கொடுக்கிற 2வது பெயர் என்ன பாருங்க?
என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். பண்ட சாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள். ரெண்டாவது என்ன தெரியுமா? தேவ வீட்டின் பொக்கிஷம். ஒன்று கர்த்தரின் பொக்கிஷம், ரெண்டு தேவ வீட்டின் பொக்கிஷம். ஏன் சர்ச்சுக்கு வரோம்? இங்க கர்த்தர் வானத்தை திறந்து கர்த்தர் பண்டகசாலையை வச்சிருக்கிறார். ஒரு மனிதன் வந்து, நான் சொல்றேங்க, சர்ச்சுக்குள்ள வந்து இன்னும் தோல்வியை சந்தித்தா எனக்கு தெளிவா தெரியும் நம்ம எங்கேயோ தப்பு பண்றோம். சர்ச்சுக்குள்ள வந்தோம், கர்த்தருடைய சமூகத்துல வந்தோம், இன்னும் எனக்கு வாழ்க்கையில மேன்மைகள் இல்லை, இன்னும் எனக்கு உயர்வுகள் இல்லை, இன்னும் எனக்கு கடன்கள் தான், வியாதிகள் தான், போராட்டங்கள் தான் அப்படின்னு நீங்க சொல்லுவோம்னா எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், தேவ வீட்டினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இல்லை. வேதம் தெளிவா சொல்லுது, எல்லாத்தையும் நான் ஆலயத்தில் வச்சிருக்கிறேன். தேவ வீடு ஒரு பொக்கிஷம், சபை ஒரு பண்டக சாலை, தேவ ஆலயம் ஒரு சபை, கத்த தெரிஞ்சு வச்ச ஒரு பொக்கிஷமான இடம். இந்த இடத்துல ஒரு மனுஷன் வந்து எதையும் பெற்றுக்கொள்ளாமல் போகவே முடியாது. ஏன்? கர்த்தர் இந்த இடத்துல ஜெபித்தா அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். பண்டக சாலை. மூன்றாவது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. மூன்றாவது எரேமியா 50:25. மூன்றாவது எரேமியா 50:25. கர்த்தர் தம்முடைய ஆயுத சாலையை திறந்து தம்முடைய சினத்தின் அஸ்திராயுதங்களை எடுத்து கொண்டு வந்தார். மூணாவது என்ன தெரியுங்களா? ஆயுத களஞ்சியம். பண்டக சாலைக்கு ஆண்டு கொடுக்கிற வார்த்தை இது, ஆயுத களஞ்சியம். என் வாழ்க்கையில சத்துரு வரான், ஆயுதம் வச்சிருக்கிறாரு. என் வாழ்க்கையில எதிர்ப்பு வருது, ஆயுதத்தை வச்சிருக்கிறாரு. என் வாழ்க்கையில சில பிரச்சனையை கொண்டு வரான், ஆயுதங்களை வச்சிருக்கிறாரு. எடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக ஆயுதம் எல்லாம் போகக்கூடாது. ஆயுதம் எடுத்துட்டு தான் போகணும். கோலியாத்தை ஜெயிப்பதற்கு தாவீது கையில ஆயுதம் இல்லை, ஆனா கர்த்தர் கொடுத்த கல் இருந்துச்சு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் பண்டக சாலையை ஏன் தந்து வைக்கிறார்னா இங்க ஆயுதம் இருக்கு. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில சத்துரு எதிர்த்து வரும்போது அவனை தோற்கடிப்பதற்கு, அவனை ஜெயிப்பதற்கு, அவனை மேற்கொள்வதற்கு கர்த்தர் பண்டக சாலையில ஆயுதத்தை களைஞ்சி வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அடுத்து நாலாவது யோபு 38:22. உறைந்த மலையின் பண்டக சாலைக்குள், உறைந்த மலையின் பண்டக சாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ? மலையில் இருக்கிற பண்டக சாலைகளை பார்த்தாயோ? வானத்தின் கதவு. பண்டக சாலைக்கு வேதம் சொல்லுகிற பெயரை பாருங்க, வானத்தின் கதவு. கர்த்தர் எங்கிருந்து ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பார்னா வானத்திலிருந்து. அந்த கதவை கர்த்தர் திறந்து வச்சிருக்கிறார். பனியை பார்க்கல, ஆனால் மலையை பார்க்கல, கல்மலையை பார்க்கல, எல்லாத்துக்கும் பண்டக சாலை மேலே இருக்கு. அதுதான் கர்த்தர் திறந்து கொடுக்கிறார். வானத்தின் கதவு. அஞ்சாவது லூக்கா 6:45. 5 போதும். லூக்கா 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து குணம் பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். குணம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில பொக்கிஷம். நல்ல கேரக்டர் அது ஒரு பொக்கிஷம். தேவன் அந்த பண்டக சாலைக்கு வேதத்தை இருதயம், சொல்ல போன ஷார்ட்டா போட்டுக்கோங்க, இருதயம் ஒரு பண்டக சாலை. இருதயம் ஒரு பொக்கிஷம். ஏன் ஆண்டவர் ஒரு மனுஷன் ஜெபத்தை எங்க கேட்கிறாரு? வாயில் அல்ல, இருதயத்தில். ஒரு மனுஷனை எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? வாயில் அல்ல, வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையை பார்த்து. வார்த்தையில் எத்தனையோ பேர் ஜெபிக்கலாம், ஆனா தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பது அவருடைய கேரக்டர், அந்த இருதயம். ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படி கர்த்தர் அங்கதான் பார்க்கிறார். அந்த ஒரு மனுஷன் நல்லவனா இருந்தா அந்த இருதயம் நல்ல காரியத்தை பொக்கிஷத்தை எடுத்து காட்டும். அது பொல்லாததா இருந்தா அங்க பொல்லாத பொக்கிஷத்தை எடுத்து காட்டும்.
ஒரு ட்ரெஷரர், ஒரு பெரிய பண்டக சாலை. ஒரு மனுஷன் நமக்குள்ள இருக்கிற இருதயம் இருக்கு பாருங்க, இது ஒரு பொக்கிஷ சாலை. இதுல நல்லது இருந்துச்சுன்னா என் வாழ்க்கை முழுசு நல்லது நடக்கும். இதுல கெட்டது இருந்துச்சுன்னா என் வாழ்க்கை முழுசு கெட்டது நடக்கும். என் இருதயம் எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். மை ஹார்ட், அது ரொம்ப, அதை வச்சுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதை வச்சுதான் கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துறார். அதை வச்சுதான் கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நான் மீண்டும் சொல்றேன், இது ஒரு பெரிய ஆழமான செய்தி. தேவனுடைய பண்டகசாலை திறந்திருக்கு. ஆண்டவர் ஆலயத்தில் திறந்து வைக்கிறார், ஆயுதங்களை திறந்து வைக்கிறார். நம்ம வாழ்க்கையில எல்லா தேவைகளும் அவர் சமூகத்தில் திறந்து இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா நம்ம அதை எடுக்கணும், அதுதான் முக்கியம். அதை பெற்றுக்கொள்ளணும், அதுதான் முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நான் ஒரு 5 காரியத்தை சொல்றேன். 5 சொல்ல முடியாது, அதுல ஒன்றை தான் நான் பேச போறேன். சரியா? ஒன்று ஞானம் என்கிற பொக்கிஷத்தை தருகிறார். நம்பர் 1, முதல்ல வைஸ் விஸ்டம். ஞானம் என்கிற பொக்கிஷத்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தருகிறார். வேக வேகமாக எழுதி கொள்ளுங்க. ஞானம் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பணம், அதை விட பொருள், அதை விட பதவி, அதை விட எல்லாவற்றை விட ஞானம் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பொக்கிஷம். நம்புறவங்க மட்டும் கை உயர்த்தி. இதை சபைக்குள்ள கர்த்தர் திறந்து வச்சிருக்கிறார். இதை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தருவாராக. ரெண்டாவது என்ன பொக்கிஷத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறா பாருங்க, வார்த்தை என்னும் பொக்கிஷத்தை தேவன் தருகிறார். God gives the treasure called the word. வார்த்தை என்னும் பொக்கிஷத்தை, ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வசனம் எந்த மனிதனையும் பலப்படுத்தும். கர்த்தருடைய வசனம் எந்த மனிதனையும் உயிர்ப்பிக்கும். கர்த்தருடைய வசனம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒரு மனிதனை தட்டி தூக்கி நிறுத்தக்கூடிய வல்லமை அந்த வார்த்தைக்கு இருக்கு. இந்த வார்த்தை என்னும் பொக்கிஷத்தை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவது தேவ பயம் என்னும் பொக்கிஷத்தை தேவன் தருகிறார். காட்ஸ் ஃபியர், தேவ பயம். தேவனுக்கு பயப்படுவது ஒரு பொக்கிஷம். தேவனுக்கு பயப்படுகிறது ஒரு பண்டக சாலை அதில் வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மேல தேவன் பிரியமா இருக்கிறார். சரியா? நாலாவது கிருபை என்னும் பொக்கிஷத்தை தேவன் தருகிறார். கிரேஸ், கிருபை என்னும் பொக்கிஷம். இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது, எந்த பணமும் கொடுக்க முடியாது, எந்த பதவியும் கொடுக்க முடியாது, எந்த நபரும் எந்த காலமும் பெற்றுக்கொள்ள முடியாது. அது கர்த்தர் தருகிற ஒன்று, அதுதான் பெரிய பொக்கிஷம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கிருபையை சம்பாதிச்சு வாங்கிட முடியுமா? முடியாது. கிருபையை படித்து வாங்கிட முடியுமா? முடியாது. கிருபையை எங்கேயாவது வேலை செஞ்சு வாங்கிக்க முடியுமா? முடியாது. கிருபையை எங்கேயாவது போய் உட்கார்ந்து கற்றுக்கொண்டு பெற்றுக்க முடியுமா? முடியாது. கிருபையை அல்லது எங்கேயாவது ஒரு காரிய திறமையை சாதிச்சு கிருபையை முடியாது. அது தேவன் ஒரு மனிதனுக்கு தருகிற ஒரு ஒன்று, அது ஒரு பொக்கிஷம். இட்ஸ் a treasure. அதெல்லாம் பெறணும். இப்போ பார்த்தாலும் பணம் ஆஸ்தி, புகழ், ஆஸ்தி, பெருமை அதெல்லாம் இருந்தாலும் இது ரொம்ப முக்கியம். அஞ்சாவது சரியா? தேவனின் ஆயுதங்கள் என்னும் பொக்கிஷத்தை தருகிறார். ஆமர் ஆஃப் காட். தேவனுடைய ஆயுதங்கள். என் வாழ்க்கையில் சத்துரு வரும்போது நான் வெறுங்கையா நிற்கக்கூடாது. அவனை அடிக்கிற கிருபையை கர்த்தர் எனக்குள்ள தரார். அவனை ஜெயிக்கிற வல்லமையை கர்த்தர் எனக்கு தராரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு திறந்து தருவாராக. நம்ம வாழ்க்கையில் சத்துரு வந்தாலே அவனை பார்த்து பயப்படணும். நல்லா கவனிங்களேன். என்னதான் ஒரு போலீஸ்கார் ரொம்ப ஒல்லியாக இருந்தாலும், எவ்வளோதான் ஒரு போலீஸ்கார் சாதாரணமாக இருந்தாலும், அந்த கையில் வச்சிருக்க ஸ்டாப்புன்ற போர்டை தூக்கி நிப்பாட்டினார்னா அவ்வளவு பெரிய வாகனமாக இருந்தாலும் நின்று தான் ஆகணும். அந்த கையில் இருக்கிற அந்த ஆயுதம். ஒரு சாதாரண போலீஸ்காரர் தான், சாதாரண மனுஷன்தான். ஆனால் அவன் லத்தி எடுத்து தட்டுனா அங்கே ஒரு பயம் வருது. ஒரு வீட்டுக்குள்ளே உள்ள வந்தால் ஒரு பயம் வருது. அவர் போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ் ஒரு ஆயுதம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் பண்டக சாலையில் சத்துரு நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம நிற்கிற ஆயுதங்களை கர்த்தர் நமக்கு தர போறாரு. இட்ஸ் a பொக்கிஷம். அது ஒரு ட்ரெஷர்.
இதெல்லாம் வந்து பணத்தால், மீண்டும் சொல்கிறேன், பணம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், ஆஸ்திகள் கிடைக்கும், எல்லாம் வாங்கிடலாம், திறமை அதெல்லாம் பெருசு இல்லை. ஆனால் இந்த 5 பொக்கிஷங்களும் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தரப்போகிறார். நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். நம்பர் 1 முதல்ல நான் சொன்னேன், ஞானம் என்கிற பொக்கிஷ சாலை. ஞானம் என்கிற பொக்கிஷத்தை ஒரு மனிதனுக்கு கர்த்தர் தருகிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், வீடு பாருங்க, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எவ்வளவு பேர் அழகா சொல்லுது பாருங்க. ஞானத்தில் ஒருவன் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமா கொடுக்கிற ஒருவர். அது யாருக்கு, ஞானத்தை யாரு கொடுக்க முடியும்னா கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் தான் ஞானத்தை தர முடியும். வேதம் தெளிவா சொல்லுது. இந்த ஞானம் என்கிற பொக்கிஷம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவசியம். நல்லா கவனிச்சுக்கோங்க. பணத்தை சம்பாதிச்சிடலாம், அந்த பணத்தை எப்படி செலவு செய்யணும் என்பது ஞானம். பணத்தை சம்பாதிக்கலாம், அந்த பணத்தை சேமித்து வைப்பதற்கு ஞானம். வீடு நல்லா கட்டலாம், அந்த வீட்டுக்குள்ள சமாதானமா வாழ செய்வதற்கு ஞானம். ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம், அந்த தொழிலை ஆசீர்வாதமா கொண்டு போவதற்கு ஞானம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் தொழில் தொடங்கினதுனால வெற்றியாளன் அல்ல, பணம் சம்பாதித்ததுனால ஆஸ்தி உள்ளவன் அல்ல. எல்லாம் இருக்கலாம் பிரதர், எல்லாம் இருக்கலாம் சிஸ்டர். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்குங்க, நான் சம்பாதிக்கிற ஆஸ்திகள், நான் சம்பாதிக்கிற பணங்கள், நான் சம்பாதிக்கிற பெயர், நான் சம்பாதிக்கிற புகழ், நான் சம்பாதிக்கிற கனம், நான் சம்பாதிக்கிற வீடு, நான் சம்பாதித்த எல்லாமே என் கையில இருக்கலாம். ஆனா அது நல்ல சந்தோஷமா இருக்கணும்னா ஞானம் அவசியம். பெரிய வீடு, கோடி ரூபாய் கொடுத்து கட்டுற வீடு, ஆனா போய் பாருங்க அந்த வீட்டுக்குள்ள சமாதானமே இருக்காது, ஒரே பிரச்சனையா இருக்கும். ஏன்? ஞானம் இல்லாத தன்மை. ஞானத்தோடு நடந்தோம்னா வீட்டில் ஒண்ணுமே இல்லைனாலும் சந்தோஷத்தை கர்த்தர் நிறைவாய் தருவார். ஒரு மனிதனுக்கு ஞானம் ரொம்ப அவசியம். ஞானத்தை மனுஷன் அல்ல கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல கர்த்தர் தான் ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை. வாசிங்களேன், 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிற கடைசி வார்த்தையை பாருங்க. பிரதர், எத்தனை பேர் பிள்ளைக்கு தகப்பனா இருக்கீங்க? கை உயர்த்துங்க பார்ப்போம். சிஸ்டர்லாம் கை உயர்த்துங்க. பிள்ளைக்கு தாயா இருக்கிறவங்க, உங்க ஜெபம் இப்படி இருக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைய ஆசீர்வதியும், ஆண்டவரே என் பிள்ளைய பலப்படுத்தும். இதெல்லாம் ஒரு ஜெபமாக இருந்தாலும் நம்ம சாலமோனை போல, தாவீதை போல ஜெபிக்கணும். தாவீதை சொல்ல பாருங்களேன், கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து. காலையில் எலும்பி நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? என் பிள்ளைக்கு பணத்தை விட, பதவியை விட, அந்தஸ்துகளை விட என் பிள்ளைக்கு கர்த்தருடைய ஞானம் உண்டாவதாக. ஏன்? ஒண்ணுமே இல்லைனாலும் கர்த்தருடைய ஞானம் இருந்தால் உயர்ந்துட முடியும். கையில் ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்க பிள்ளைக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கறதுலையும், உங்க பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வாங்கி கொடுக்கறதுலையும், நம்ம பிள்ளைகளுக்கு மற்றதை செய்யறதை விட பெற்றோராகிய கடமை, நம்ம கடமை என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கு உம்முடைய ஞானத்தை தாரும் ஆண்டவரே. நம்ம ஜெபிக்கணும். என் பிள்ளை எதில் வளருதோ தெரியாது, ஆனால் என் பிள்ளை ஞானத்தில் வளர்ந்தாகணும். ஒரு தகப்பனுடைய ஜெபம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இன்னொரு வசனம் வாசிங்க. 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க.
சாலமோன் என்ன கேட்கிறாரு பாருங்க, வாசிங்க தேவன்ட்ட. வாசிக்கலாம். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். சொல்ற பாருங்க, ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தாரும். அப்பா சொல்றாரு, மகனே நீ ஞானத்தை கர்த்தர் உனக்கு தருவாராக. பிள்ளை ஜெபிக்கிறான், கர்த்தாவே எனக்கு ஐஸ்வர்யத்தை அல்ல, எனக்கு ஞானத்தை தாரும். ஒன்று கவனித்துக் கொள்ளுங்க, நல்ல பெற்றோர் கவனிச்சுக்குங்க. பிள்ளைய வளர்க்கறதுல நீங்கள் கேர் பண்ணுறீங்கள, இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுக்கங்க. உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் ஞானத்தை தாரும் என்று ஜெபிக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஜெபம் எனக்கு ஞானத்தை தாரும் என்று ஜெபிக்க வைக்க பழகணும். நம்புறவங்க மட்டும். உங்கள் பிள்ளைய தினைக்கு காலைல ஜெபிக்கும் போது எனக்கு படிப்பை தாரும், எனக்கு அறிவை தாரும். உலகத்தை தான் கேட்க விரும்புகிறோம். நீங்கள் பிள்ளைய ஜெபிக்க வைக்கும்போது எப்படி கேட்குறோம்? எனக்கு நல்லா படிக்கணும், ஞாபக சக்தியை தாரும், எனக்கு நல்ல ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க்கு தாரும், நான் டீச்சர்ட்டை அடி வாங்காமல் பாதுகாத்து கொள்ளும், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர வரைக்கும் ஏங்க போதும், எல்லாம் போதும். பிள்ளை இப்படி ஜெபிக்க வச்சு பழகுங்க. எனக்கு எது வேணுமோ இல்லையோ, எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. சாலமோன் ஜெபிக்கிறார் பாருங்க. அப்பா சொல்லி கொடுத்த அழகான ஜெபம், அப்பா பேசின வார்த்தை. அப்பா சொல்றாரு, சாலமோன் கபார், நீ எதையும் கேட்குறியோ இல்லையோ, ஞானத்தை கர்த்தர் உனக்கு தரணும். சரிப்பா. ஆண்டோட்ட போய் நிற்கிறான் சாலமோன், உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாம், ஆஸ்தி அந்தஸ்து பதவி, எனக்கு ஜனங்கள் பெருக்கம் ஆசிரியம் எதுவும் வேணாம், எனக்கு தேவை என்ன தெரியுமா? ஞானம் எனக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏன் தெரியுமா? உலகத்தில் உயர்ந்த இடத்தில் நிற்க வைப்பது ஞானம். ஊழியத்தில் வெற்றி பெற செய்வதற்கு ஞானம், வேலைகளை யூகித்து செய்வதற்கு ஞானம், ஒவ்வொரு பெரிய கூட்டத்திலும் ஒரு மனிதனுக்கு அங்கீகரிக்க கிடைப்பு செய்வது ஞானம். நான் வசனம் எழுதிட்டு வந்தேன், சொல்ல எனக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். இந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு திறந்து வச்சிருக்கிறார். அவர் பண்டக சாலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்ன தெரியுமா? ஞானம். இந்த ஞானத்தை சபைக்கு, ஜனங்களுக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கிறார். படிப்பு அறிவினாலாம் ஒன்றும் பண்ண முடியாது பிரதர். படிப்பறிவை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் தருகிற ஞானத்தை வச்சு தான் ஜெயமான வாழ்க்கை வாழ முடியும். அப்போ இன்னைக்கு இந்த ஞானத்தை குறித்து ஒரு 7 காரியங்கள் வேக வேகமாக நான் சொல்கிறேன். முதல்ல அந்த தலைப்பை சொல்லிடுறேன், பின்னாடி உங்களுக்கு 7 காரியத்தை விளக்க முடிஞ்சால் நான் விளக்குறேன். நான் கேட்க விரும்புகிறேன்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். ரைட். நம்பர் ஒன், ஞானம் என்னும் பொக்கிஷம் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. ஞானம் நம்மை பாதுகாக்கும். 7 காரியங்கள், 7 ஆசீர்வாதங்கள். இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் ஜெபமாக மாற்றணும். அதான் என் ஆசை. இதெல்லாம் எழுதி வச்சு ஜெபமாக மாற்றணும். ஞானம் நம்மை பாதுகாக்கும். 1. 2, தேவையில்லாத யுத்தங்களில் இருந்து விடுவிக்கும். ஞானம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா, அங்கே கீழே நான் போட்டிருப்பேன், தேவையில்லாத யுத்தங்களில் இருந்து நம்மை விடுவிக்கும். தேவையில்லாத யுத்தம் ஏங்க, சத்துரு கொண்டு ஒரு யுத்தம் இருக்கட்டும், அல்லது நாமளா போய் யுத்தத்தை சந்திக்கணும். இன்னைக்கு நிறைய வீடுகளில் இருக்க பிரச்சனைக்கு காரணம் எதுமா? பிசாசோ அல்லது தேவனோ எல்லாம் கிடையாது. இன்னைக்கு வாழ்க்கையில் வர நிறைய பிரச்சனைக்கு காரணம் நம்ம போய் மாட்டிக்கிட்டது தான். அதான் அங்கே சொல்றாரு, தேவையில்லாத யுத்தங்களில் இருந்து விடுவிக்கணும்னா அதுக்கு ஞானம் அவசியம். அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? நிறைய லைஃப்ல நிறைய பிரச்சனைக்கு ரீசன் கவனிச்சு பாருங்க, இதாக தான் இருக்கும். தேவையில்லாம பேசின வார்த்தை, தேவையில்லாம நடந்து கொண்ட விதம், தேவையில்லாம சொன்ன கிரியைகள், தேவையில்லாம செயல்பட்ட செயல்கள் ஒரு பெரிய யுத்தத்தையே உண்டாக்கணும் குடும்பத்துக்குள்ள, ஒரு பெரிய போரையே உண்டாக்கணும் குடும்பத்துக்குள்ள, ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு நிறுத்திடும். நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. போராடி போராடி பார்ப்போம். ஏன் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல? ஏன் ஆண்டவர் போராட்டத்தை போராட்டி இருக்கிறேன்? ஏன் என் குடும்பத்தோடய சண்டை போடுறேன்? ஏன் என் வேலை ஸ்தலத்திலே சண்டை போடுறேன்? ஏன் எனக்கு ப்ரமோஷன்? பிரதர், யுத்தங்களை நம்ம வச்சிருக்கிறோம். யுத்தத்தை நம்மளே போய் மாட்டிக்கிட்டோம். அதை விடுவிக்கணும்னா ஞானம் அவசியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மூன்றாவது அங்க பாருங்க,
பின்னால் வரும் ஆபத்துக்களை காட்டித் தரும். ஞானத்துடைய ஆசீர்வாதம் சொல்றேன். எனக்கு பின்னால் வரப்போகிற ஆபத்துகளை, நான் அடுத்து சந்திக்க போகிற பெரிய பிரச்சனைகளை, நான் அடுத்து சந்திக்க போகிற பெரிய சவால்களை நான் மாட்டிக்கொள்ள கூடாதபடி நான் தப்பு வைக்கப்படணும்னா எனக்கு இந்த ஞானம் என்கிற பொக்கிஷம் ரொம்ப அவசியம். நம்பர் 4, நான்காவது, நாங்கள் நம்மிடத்தில் ஜனங்களை கொண்டு வரும். இந்த ட்ரெஷர், இந்த ஞானம் என்கிற விஸ்டம் என்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்னா நம்ம ஜனங்களை நம்மிடத்தில் கொண்டு வரும். அரையா சொல்லுங்க பார்ப்போம், சத்தம் உயர்த்தி நல்லா கவனிங்க. என்னை யாரும் கண்டுக்கலை. இதுக்கு பெரிய அர்த்தம் இருக்கு. நான் நிறைய எழுதிட்டு வந்தேன், சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. என்னை யாரும் கண்டுக்கலை, நான் தனியாகவே இருக்கிறேன், என்கிட்ட யாரும் பேசுறதில்ல, நான் இப்படியே அமைதியாக போயிட்டு அமைதியாக வரேன். பிரதர், அதுக்கு ரீசன் எதுமா? நல்லா கவனிங்க. யாரெல்லாம் தனிமையாக என்னை யாரும் கண்டுக்கலை, என்கிட்ட யாரும் பேசலை, என்கிட்ட யாரும் இல்லை, நான் அப்படியே அமைதியாக அப்படின்னு ஜெயம் நினைக்காதீங்க. அது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கனத்தை குறைக்கும். சாலமோனுடைய ஞானத்தை பார்க்கும்படி தேசத்தில் இருக்கிற அநேகர் சாலமோனை நோக்கி ஓடி வந்தாங்க. இயேசு என்கிற பெயருக்கு ஞானம். இயேசு எந்த இடத்துல இருந்தாலும் அவரை நெருக்குகிற ஒரு திரள் கூட்டம் இருந்தது. அவர் விட்டுட்டு தான் தனியாக போனார் தவிர அவர் போகிற இடமெல்லாம் தனியாக போல கூட்டம் இருந்தது. நல்ல, இது பெரிய ஆழம். நான் நிறைய விஷயம் பேசணும். நான் தனியாக இருக்கிற எனக்கு யாரும் இல்லை, நாங்கள் அப்படியே தனியாக இல்லை. தனியாக இருக்கிறது கனத்தை குறைக்கும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மேன்மையை குறைக்கும். நம்ம நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் தனித்துவமாக இருக்க வேண்டிய விஷயத்தில் இருக்கணும், பரிசுத்தத்தில் இருக்கணும், உண்மையில் இருக்கணும், நீதியில் இருக்கணும், செயலில் இருக்கணும், வார்த்தையில், அது ஓகே. ஆனால் நான் எதுலேயுமே கலந்துக்க மாட்டேன், தனியாக இருப்பேன். சர்ச்சுக்கு வந்தால் தனியாக உட்கார்ந்துருப்பேன், சர்ச்சுக்கு வந்தால் தனியாக நிற்பேன், யார்ட்டையும் அப்படின்னா நம்முடைய கனம் குறைக்கப்படும். ஏன் தெரியுமா? ஞானத்தின் பொக்கிஷத்துடைய ஆசீர்வாதமே நமக்குள்ள ஜனங்களை கொண்டு வரும். அஞ்சாவது வேக வேகமாக வாசிக்க, மற்றவர்களை விட நம்ம பெயரை வித்தியாசப்படுத்துவார். அதான் ஞானம். மற்றவர்களை விட, மற்ற இடங்களை விட, மற்ற சூழ்நிலைகளை விட கர்த்தர் நம்ம பெயரை வித்தியாசமாக வச்சிருப்பார். அதுதான் ஞானம், ஒரு ஆசீர்வாதம். நம்பர் 6, ஆறாவது காரியம், எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தெரியும். ஞானத்துடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எதை நான் தெரிந்து கொள்ளணுமோ அது எனக்கு தெரியும். இன்னைக்கு பிரச்சனை என்ன? ஏன் என் வீட்டில் செல்வம் குறைஞ்சு போகுது? ஏன் எனக்குள்ள கடன்கள் வருது? ஏன் நான் ஒரு பிரச்சனைக்குள்ள சிக்கி கொள்ளுகிறேன் அப்படின்னு தெரியுங்களா? எதை தெரிந்து கொள்ளணுமோ அதை தெரியாதனால தான் போய் சிக்கிக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு ஞானம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதை தெரிந்து கொள்ள வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை நடப்பிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஏழாவது நம் வாழ்க்கையை பலமாக்கும். ஸ்ட்ரென்தனிங் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையை பலமாக்கும். நாம் பலவீனர் தான், ஆனால் ஞானம் உள்ள மனுஷன் பலவானாய் மாற முடியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 7 கருத்துக்களை நான் சொல்லியிருக்கிறேன். அப்பா, இதே 7 முடிச்ச மாதிரி தான். 1, ஞானம் நமக்கு பாதுகாக்கும். வசனம் மட்டும் சொல்கிறேன், வேகமாக எழுதிக்கொள்ளணும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். நல் யோசனை உன்னை காப்பாற்றும், நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும், புத்தி உன்னை பாதுகாக்கும். மீண்டும் சொல்றேன், வசனத்தை மீண்டும் வாசிங்கன்னா, நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இருக்கிற ஞானம் ஒரு பெரிய பாதுகாப்பு. நல்லா கவனிங்க, ஒரு பெரிய பாதுகாப்பு எதில் அடங்கி இருக்குன்னா, ஒரு மனுஷன் ஞானமா இருக்கிறத வச்சு. ஒரு புத்தியுள்ள மனுஷன்
கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பாக இருக்க முடியும். நல்லா நான் சுருக்கமாக சொல்கிறேன், ஞானம் ஒரு சுவர், தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு பெரிய பாதுகாப்பை நம்ம வாழ்க்கையில் கத்த தருவார். நல்லா பிரச்சனை வந்த பின்னாடி எப்படி சமாளிக்கணும் என்பதை விட பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கவனமாக இருப்பதுக்கு பேர் தான் பாதுகாப்பு. புரிஞ்சவங்க மட்டும் கை வைத்துங்க பார்ப்போம். புரியுதா உங்களுக்கு? பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நான் போய் நின்று இதை பிரச்சனை வந்துருச்சு நான் சமாளிக்கிறேன், அது வேற. ஆனால் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதை கவனிச்சு இல்லை அப்படின்னு நம்மளை தற்காத்து கொள்கிறோம் பாருங்களேன், அதுக்கு ஞானம் ரொம்ப அவசியம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்து பாருங்க, ரொம்ப ஆழமான வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிச்சு பாருங்க. ஞானத்தை சம்பாதி, பாருங்க, சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விலகாமலும் இரு, அதை விடாதே, அதை விடாத, அது உன்னை தற்காக்கும், அது உன்னை தற்காக்கும். அதில் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். வேதம் தெளிவா சொல்லுது. அந்த முதல் 5 வசனம் பாசிங்க, 5 வசனம் போடுங்க. நான் சும்மா ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, விட்டுறாத. பணத்தை சம்பாதிக்கிறதுலையும் மற்றதை சம்பாதிக்கலையும் இருக்கிற அந்த விசேஷம். ஆனால் ஞானத்தில் சம்பாதி. ஏன் ஞானம் சம்பாதிக்கணும் தெரியுமா? அடுத்த 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்க வாசிச்சு பாருங்க. 6ஆம் வசனம், விடாதே, அதை விடாத, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அதன் மேல பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும், அது நம்மளை காத்துக்கொள்ளும். பாதுகாப்பு. ஞானம் என்ன பாதுகாக்கும். என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை நான் சந்திக்காம தப்பு வைக்கிறேன்னா ஞானம் அவசியம். நான் மீண்டும் மீண்டும் ரொம்ப ரொம்ப ஆழமாக 7 பேசினாலும் 7 நாள் பேசலாம். ஞானம் ஒரு மனுஷனை பாதுகாக்குங்க, ரொம்ப சேஃப்டியா இருக்கும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். யோசேப்பு 39ஆம் அதிகாரம் 7 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்வை சத்துரு தீட்டுப்படுத்த முயற்சி பண்ணான். பாவத்திலிருந்து யோசேப்பு வெளியே வந்தான். ஆனா நீங்க கவனிச்சு பாருங்களேன், அந்த இடத்துல பாவத்திலிருந்து வெளியே வந்ததுக்கு காரணம் அங்க பரிசுத்தம் மட்டுமல்ல. நல்லா கவனிச்சு பாருங்க, பரிசுத்தத்தினால மட்டும் பாவத்தை ஜெயிச்சு வரல. அவனுக்குள்ள இருந்த ஞானம், அவனுக்குள்ள இருந்த விவேகம், அது அவனை தற்காத்துச்சு, பாதுகாத்துச்சு. யோசேப்பை இன்னைக்கும் பரிசுத்தமான பாதுகாக்க சொல்றதுக்கு காரணம் யோசேப்புக்குள்ள இருந்த ஞானம். அவன் சொல்றான் பாருங்களேன், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவன் அவள்கிட்ட சொல்லுவான், நான் அங்க பாரு, கீழே பாருங்க, நான் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி? நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்பா. ஞானம் அந்த மனுஷனை தப்பு வைக்க வச்சு பார்த்துங்களேன். நம்ம லைஃபுக்குள்ள நம்ம சிக்காம, எதிரி நம்மளை எப்ப வீழ்த்தணும் பார்த்துட்டு இருக்கிறான், எதிரி எப்ப நம்மளை கீழே தள்ளணும் பார்க்கிறான். ஆனா யோசேப்புக்குள்ள இருந்தது பரிசுத்தம் மட்டுமல்ல, அந்த தேவ ஞானம் அவருக்குள்ள இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இருந்தா தேவ ஞானம் கிரியேட் ஆகும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு குடும்பத்தில் இருந்தா அந்த குடும்பத்துக்குள்ள விஸ்டம் ஆக்டிவா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் ஒரு மனுஷன் மேல இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் மேல ஞானம் கிரியேட்டா இருக்கும், ஆக்டிவா இருக்கும். அந்த மனுஷன் பாதுகாப்பா இருப்பாரு. அந்த மனுஷன் சுத்திலும் ஒரு சுவர் இருக்கும், அந்த மனுஷன் சுத்திலும் ஒரு வேலி இருக்கும். ஏன் தெரியுமா? ஞானம் பாதுகாக்கும், ஞானம் தற்காக்கும். தேவ ஞானம் அது ரொம்ப அவசியம் நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம தொழிலுக்கு, நம்ம வாழ்க்கைக்கு. ஏன்? ஞானம் நம்மளை பாதுகாக்கிற ஒரு பலன், அது ஒரு சுவர். அந்த சுவரை இடிச்சு போடுற கூடாது. யோசேப்பு வாழ்க்கையில் இடிச்சு போட சத்துரு வந்தான். அவன் பரிசுத்தம் அவனை காக்கல பிரதர். அவனை யாரு காத்தா தெரியுங்களா? அவனுக்குள்ள இருந்த தேவ பயம். நான் எப்படி கர்த்தருக்கு விரோதமா நான் பாவம் செய்வேன்? நான் செய்யலாம், என்னால முடியும், எனக்கு ஃப்ரீடம் இருக்கு, நல்லா சுத்தலாம், அந்த இடம் இருக்குது. ஆனாலும் என் பிள்ளை இப்படிதான் இருக்கணும். ஏன்? இது சபை, இது தேவன் உலாவுகிற இடம். அந்த பயம் இல்லை பாருங்களேன். அந்த தேவ பயம் என்பது இல்லை. எப்படி கர்த்தர் கிரியை செய்வார்? தேவ பயம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா நான் சொல்ல முடியும், அந்த மனிதன் ஞானம் பாதுகாக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நிறைய நான் எழுதிட்டு வர சொல்ல நேரம் இல்லை. 2 நான் இதை சொல்லிதான் முடிக்கிறேன். தேவையற்ற யுத்தங்களில் இருந்து விடுவிக்கும் ஞானம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள்
20ஆம் அதிகாரம் 3வது வசனம். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. மூடனானவன் எவனும் அதிலே மூடனானவன் ஞானம் இல்லாதவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையில போய் நான் சிக்கிக்கிறேன். ஏன் கடன், ஏன் பிரச்சனை, ஏன் விருத்தி இல்லை, ஏன் தொழில நஷ்டம், ஏன் லாபத்தை பார்க்க முடியல, ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுத்தாரு, உன்னை பலப்படுத்துவேன்னு சொல்றாரு, உன்னை நீ கடன் வாங்க மாட்ட, நீ கடன் கொடுப்பேன்னு சொல்றாரு. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மைதான். ஆனா ஏன் என் வாழ்க்கையில இன்னும் அந்த கடன், இன்னும் அந்த தோல்வி, இன்னும் அந்த பிரச்சனைனா வேதம் தெளிவா சொல்லுது, மூடனானவன் எவனும் அதில் தலையிட்டு கொள்வான். அப்படின்னா எனக்கு தேவையில்லாத ஒரு சில காரியத்தில் நான் விழாதபடிக்கு, போர் யுத்தத்தில் போகாதபடிக்கு என்னை காற்றுக்கொள்வது ஞானம். யுத்தங்கள்ல போய் தலையிடக்கூடாது. சில யுத்தங்கள் நம்ம வாழ்க்கையில திணிக்கப்படுது. சில யுத்தங்கள் நம்ம வாழ்க்கையில நாமளே போய் சிக்கிக் கொள்றோம். கத்தட்ட போய் நின்று கேட்கணும், ஆண்டவரே இந்த பிரச்சனையை நான் என்ன செய்ய, எனக்கு சொல்லுங்க. அங்க பாருங்க, வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. நீங்க வாசிங்களேன், நீதிமொழிகள் 26:4-5 வசனங்களை வாசிங்க. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 4-5 மூடனுக்கு, அங்க பாருங்க, மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே. மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாத. கொடுத்தா நீயும் அவனை போல மாறுவ. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி உத்தரவு கொடு. கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானி ஆயிருப்பான். ரெண்டு கான்ட்ரவர்சியா இருக்குல்ல. ஆனா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏற்ற பதில சரியா பேசுன்னு அர்த்தம். சிக்கிக்காத. அவன் ஏதாவது வளருவான், அதை கேட்டுட்டு இருக்காத. அவன் ஏதாவது வளர்னாலும் அவனுக்கு தகுந்தபடி பதில் சொல்லு. ஞானம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியம். பாருங்க, உதாரணத்துக்கு நான் ஒன்று காட்டி கொடுக்குறேன், இதையும் ஒன்று காட்டி கொடுக்குறேன். நெகேமியா இருக்கார்ல, நெகேமியா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவரை வேற ஒரு விஷயத்தில் இழுக்கிறதுக்கு எதிராளிங்க வந்து சொல்லுவாங்க. வாசிங்களேன், நெகேமியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதானால் அது மெனக்கட்டு போவானேன் என்று சொல்ல பேசுறாரு. பாருங்க, நைசா தேவனுடைய ராஜ்யத்தை காரியங்களை விட்டு நெகேமியாவை பிரிக்க பார்க்கறாங்க. வா நம்ம பேசலாம், வா நம்ம கலந்து ஆலோசிக்கலாம், இதை வச்சே பேசுவோம். மீட்டிங் பத்தானே பேச போறோம், ஊழியத்தை பத்தானே பேச போறோம், நம்ம ஜெபிக்க தானே போகிறோம். சிஸ்டர் நல்லா கவனிச்சுக்க, ஜெபிக்க தானே போறோம். நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம் வாங்க, நம்ம சேர்ந்து போகலாம் வாங்க. கவனமா இருக்கணும். நம்ம சொல்லணும், இந்த யுத்தத்தில் நான் தலையிடக்கூடாது, எனக்கு இது தேவை இல்லை, எனக்கு இது உடன்பாடு இல்லை. இதில் தப்பிப்பதற்கு ஒரு மனிதனுக்கு ஞானம் ரொம்ப அவசியம். நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். நான் ஏதோ ஒன்று சும்மா பிரசங்கம் பண்ண வரல. நான் இரவு முழுசும் உட்காந்து எழுதியிருக்கிறேன். 2:30 மணிக்கு காலையில் எழுந்து உட்காந்து ஜெபிச்சு எழுதி வந்திருக்கிறேன். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் யுத்தங்கள் சந்திக்கிற பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்படணும்னா அதுக்கு ஒரு மனிதனுக்கு ஞானம் ரொம்ப அவசியம். அல்லேலியா சொல்லுங்க. மூன்றாவது பின்னால் வரும் ஆபத்துக்களை காட்டி தருவதற்கு ஞானம் அவசியம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 14:12 வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. வேதம் அழகா சொல்லுது பாருங்க. எனக்குன்னு ஒரு வழி இருக்கும், எனக்கு பிடிச்ச மாதிரி வழி இருக்கலாம். ஆனா அந்த எல்லா வழியிலையும் நான் போக முடியாது. ஏன்? நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வழியில போனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. வேகமா சொல்ற 3 பேர் எழுதி கொடுங்களேன். கேயாசி அவ்வளவு ஒரு தேவ மனிதனோடு இருந்து வாழ்ந்த ஒரு மனுஷன், தேவ மனிதனோடு இருந்து பார்த்த ஒரு மனுஷன். கேயாசி தேவ மனிதனை குறித்த எல்லாம் தெரியும். ஐயோ இவர் தேவ மனிதர், பயங்கரமான ஆளு, இவர் சொன்னா நடக்கும். நாகமான் வந்தபோது பெருசாலாம் செய்யல, போய் குளத்துல மூழ்கினாரு, அவ்வளோ பெரிய குஷ்ரோகம் மாறுச்சு, எல்லாம் தெரியும்.
தெரிஞ்சும் ஒரு சின்ன ஆசை, ஒரு சின்ன விஷயம். அவன் போகும்போது போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த தேவ மனிதர் கேட்பாரு, நீ போகும்போது என் இருதயம் உன்னோடு கூட வரவில்லையா? சில நேரங்களில் நம்ம ஆசைகள், சில நேரங்கள் நமக்கு செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் பின்னால் நடக்க போகிற காரியத்தை நம்ம மறந்துடுவோம். நல்லா கவனிங்க, கொஞ்சம் ஆழமாக சொல்கிறேன், இது ஒரு நாள் எழுதிட்டு வரேன். பின்னால், அதாவது நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு எதிர்ப்பினை உண்டு. நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பலனை நான் அனுபவிக்கணும். அது எதுவாக இருந்தாலும் சரி. சபையில் வரோம், நான் பாட்டு பாடாமல் இருக்கிறேன், ஒரு வினை உண்டு. சபைக்கு வரேன், செய்தியை கேட்குறேன், நல்லா தூங்குறேன், ஒரு எதிர்வினை உண்டு. பிரதர், சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா வசனம் சொல்லுது, வசனத்தை அசட்டை பண்ணுறவனை கர்த்தர் அசட்டை பண்ணுவாராம். நீங்கள் சொல்ல எனக்கு பலவீனம், ரொம்ப டயர்ட், அதெல்லாம் அந்த கணக்கெல்லாம் இங்கே ஆகாது, அதெல்லாம் செட் ஆகாது. ரொம்ப வயது, ரொம்ப முடியல, ரொம்ப சரீரத்தில் மாத்திரை மெடிசன், அதில் ஓகே. ஆனால் மற்றபடி யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு கிரியைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ரியாக்ஷன் உண்டு. நம்ம நினைக்கிறோம் ஒன்றும் நடக்காது, இல்லை. நம்ம பேசுகிறோம்ல வார்த்தை, இந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பெரிய பலன் இருக்கு. இது ஒரு விதை. இந்த சிந்தனை யோசிக்கிறோம் பாருங்களேன், இந்த சிந்தனை யோசிக்கிறோம்ல, இது யோசிச்சு முடிச்சிருவோம். ஆனால் யோசிச்சதுக்கு அப்புறம் இதுக்கான ஒரு பலன் நம்ம லைஃப்பில் வரும். இது ஒரு விதை. நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த பின்னால் வருகிற ஆபத்தை நான் தப்புவிக்கப்படணும்னா ஒரு ஞானம் அவசியம். உதாரணத்துக்கு ஒரு நபரை காட்டி கொடுக்குறேன். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. எத்தனையோ வாலிபர்கள் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்படுறாங்க. தானியேல் மட்டும் போகலை, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மட்டும் போகலை. எத்தனையோ வாலிபர்களை பாபிலோன் தேசத்துக்கு சிறை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த பின்னால் நடக்க போகிற காரியத்தை தானியேலும் அவன் சகோதரர்கள் மட்டும்தான் அறிஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் ராஜாவின் போஜனத்தினால் தங்களை தீட்டுப்படாமல் காத்து கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? தானியேல் சாப்பிட்டா என்ன? எத்தனையோ வாலிப பசங்க சாப்பிட்றாங்க, நானும் சாப்பிட்டா என்ன? வாலிப தம்பி எத்தனையோ பேர் என்னவோ பண்றான், நான் மட்டும் செஞ்சா என்ன? வாலிப தங்கச்சி எல்லாம் செய்யறாங்க. என் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு செய்யறா, அவளும் கிறிஸ்தவள் தான். இங்கிட்டு இருக்கவ அவ செய்யறா, அவளும் சர்ச்சுக்கு போறவள் தான். இங்கிட்டு இருக்கவ அவன் செய்யறான், அவனும் சர்ச்சுக்கு போறவன் தான். எவன் சர்ச்சுக்கு போனான்னு அங்க பாபிலோனுக்கு பல பேர் உள்ள போனாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் தெரியும், பின்னால் வரப்போகிற ஆபத்தை உணர்ந்த ஞானம் இருந்ததுனால தானியேலின் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ஒரு மனுஷனுடைய காரியம் ஜெயமாய் மாறுறதுக்கு காரணம் என்ன? இங்க இருக்க வாலிப பிள்ளை தங்கச்சிக்க அவங்க செய்யற, அவனும் கிறிஸ்துவன் தான். இவ பண்றா, இவளும் கிறிஸ்தவன் தான். இவளும் சர்ச்சுக்கு போறான், அவனும் சர்ச்சுக்கு போறான். அவங்களா பண்ணாததான் நான் பண்றேன் அப்படின்னா நீ வித்தியாசமானவன். உனக்கு அந்த ஞானம் இருந்துச்சுன்னா பாவத்தில் விழமாட்டோம், தேவையில்லாத பார்க்க மாட்டோம், தேவையில்லாத போய் நிற்க மாட்டோம். ஏன்? அந்த ஞானம் இல்லை. ஞானம் இருந்துச்சுன்னா நமக்கு ஒன்று தெரியும், நான் செய்கிற காரியத்துக்கு, நான் பேசுகிற காரியத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய பாதிப்பு உண்டு. அதை பார்க்கிறதுக்கு கர்த்தர் ஞானத்தை திறந்து கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உங்களுக்கு சொல்ற ரகசியத்தை நீங்க நம்பினா கை உயர்த்தி சொல்லுங்க. என் நிமித்தம் நான் இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படுற அளவுக்கு கர்த்தர் என்னை தனித்துவமாய் மாற்ற வேண்டும். உங்க தொழிலா தனித்துவமா இருங்க, உங்க குடும்பமா தனித்துவமா இருங்க, உங்க பிள்ளைகளா தனித்துவமா இருங்க. வித்தியாசப்படுத்தணும்னா அதுக்கு திறமை அல்ல, கர்த்தர் தருகிற ஞானம் ரொம்ப அவசியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஞானத்துக்காக இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம், ரொம்ப முக்கியமான ஒரு வேண்டுதல். இந்த நேரத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா திருப்பி உங்களுக்கு வராது. எல்லாம் எழுப்பி நிற்போம். உங்கள் கண்களை மூடி நல்ல ஆணுடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி வச்சுக்கொள்ளுங்க. பண்டக சாலை, தேவனின் பண்டக சாலை இப்போ இந்த ஆலயத்துக்கு மேலே திறந்து இருக்குது.
இனி நீங்கள் தான் ரிசீவ் பண்ணணும். ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல நீங்கள் ஜெபிக்கணும். தேவனின் பண்டக சாலை நிரம்பி திறந்து கிடக்குது. நீங்கள் கையை உயர்த்தி ஜோமனாருங்க. நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் ஞானம் என்கிற ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் எனக்கு தர வேண்டும். உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கும் ஞானம், என் பிள்ளைக்கும் ஞானம், என் சபைக்கு வேண்டிய ஞானம். ஞானம் இல்லாமல் நான் வாழக்கூடாது. பணத்தை சம்பாதிப்பதை விட, பொன்களை சம்பாதிப்பதை விட, வெள்ளியை சம்பாதிப்பதை விட உம்முடைய ஞானத்தை சம்பாதிக்கிற கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. உம்முடைய பண்டக சாலையை திறந்து என் உள்ளத்துக்குள்ள, என் வாழ்க்கைக்குள்ள, என் தொழிலுக்குள்ள, என் பிள்ளைகள் லைஃபுக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள அந்த ஞானம் என்கிற பொக்கிஷ சாலையை கர்த்தர் திறந்து தரும்படி நாங்க ஜெபிக்கிறோம். 2, அப்படியே கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. வார்த்தை என்கிற பொக்கிஷத்தை எனக்குள்ள கர்த்தர் தாங்க ஆண்டவரே. உங்க வார்த்தையை நான் வழி நடத்தணும். உங்க வார்த்தையின் வல்லமை என்னை பாதுகாக்கணும். உங்க வார்த்தையின் பிரசனத்தில் நான் வாழணும். உங்க வார்த்தை தான் என் தீபம். உங்க வார்த்தை தான் எங்க பலன். உங்களுடைய வார்த்தை தான் என் ஜீவன். அந்த வார்த்தையின் ஞானத்தை, அந்த கிருபையை, பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள கிருபைகளை தாரு. அப்படியே கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே. 3வது தேவ பயம் என்கிற பொக்கிஷம். ஆண்டவரே, மனுஷனுக்கு பயப்படுற பயம் ரொம்ப இருக்கு ஆண்டவரே. மற்றதுக்கெல்லாம் பயப்படுற பயம் இருக்கு. ஆனா சபைக்குள்ள வந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அந்த பயத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. அந்த தேவ பயம் எங்க சபைக்குள்ள கடந்து வரட்டும். அந்த தேவ பயம் என் வாழ்க்கையில கடந்து வரட்டும். இந்த போஷிப்ப, இந்த பொக்கிஷத்தை எனக்கு திறந்து தாங்க ஆண்டவரே. 4வது சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே கிருபை என்னும் பொக்கிஷத்தை கர்த்தர் திறந்து தருவாராக. உம்முடைய பண்டக சாலையில நிறைய கிருபை இருக்கு. எனக்கு வேண்டிய கிருபை, என் பலவீனத்தில் கிருபை, என் போராட்டத்தில் கிருபை, என்னுடைய கஷ்டத்தில் கிருபை, எனக்கு தேவை என்ன இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தருடைய கிருபை எனக்கு வரட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 5வது கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே தேவனின் ஆயுதங்கள் சத்துரு எந்த இடத்துல வந்தாலும், எந்த விதத்துல வந்தாலும், எந்த நோக்கத்துல வந்தாலும் அவனை தாக்கி ஜெயிப்பதற்கு உம்முடைய பண்டக சாலையில் இருக்கிற அந்த ஆயுதங்களை கர்த்தர் இன்றைக்கு எனக்கு கையை கொடுங்க ஆண்டவரே. அந்த ஆயுதத்தை வச்சு என் வாழ்க்கையில வருகிற போராட்டத்தை, என் வாழ்க்கையில வருகிற சத்துருவின் வல்லமைகளை ஜெயிக்கிற அபிஷேகத்தை இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கை உயர்த்தி கடைசியா இந்த ஞானத்துக்காக எனக்கு அது ஒன்று தான் பார்த்தோம். கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஞானம் வேணும். ஜெபம் பண்ணுங்க. தாவீது சொன்னது போல ஜெபம் பண்ணுங்க. சாலமோனுக்கு சொன்னது போல கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேளு. கை உயர்த்தி சொல்லுங்க, என் பிள்ளைக்கு ஞானம் வேணும். என் பிள்ளை ஞானத்தால் நிரம்பணும். என் கணவர் ஞானத்தால் நிரம்பணும். என் மனைவி ஞானத்தால் நிரம்பணும். என் சபை ஞானத்தால் நிரம்பணும். என் ஊழியர்கள் ஞானத்தால் நிரம்பணும். ஞானத்தை தாங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானத்தை தந்து எங்களை பலப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம்.